विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. இன்னைக்கு பரகோவிந்தம் ஆரம்பிக்கணுமா இல்லையா? அதனால பரகோவிந்தம் மேல பார்ப்போம். இந்த பரகோவிந்தத்துல ஆச்சாரியால் பண்ணினதான பிரகரணம். இந்த பரகோவிந்தம்ங்கிறது என்ன? ஒரு சின்ன பிரகரணம். பகவானை பத்தி தியானம் பண்ணணும்னு சொல்லக்கூடியதான ஒரு பிரகரணம். இந்த பிரகரணம் எப்படி உண்டாச்சுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஆச்சாரியால் காசி கஷேத்திரத்துல இருந்தார். காசி கஷேத்திரத்துல இருக்கும் பொழுது அவர் தினந்தோறும் கங்கையில ஸ்நானம் பண்ணி விஸ்வேஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுண்டு பாடங்கள் சொல்லிட்டு அப்படின்னு நடத்திட்டு இருந்தார். கொஞ்ச நாள் காசியில இருந்தார். இவர் காசியில இருக்கும் பொழுது விஸ்வேஸ்வரன் கங்கையில ஸ்நானம் பண்ணி விஸ்வேஸ்வரன் கோவிலுக்கு போற வழியில அதெல்லாம் காசியில எல்லாமே பிராட்வே தான். நீங்க பிராட்வே பார்த்துருக்கணும். டவுன்ல பிராட்வேன்னு இருக்கும். அது விரோத லட்சணம். நேரோவேன்னு இருக்கணும். அது பிராட்வே வச்சிருக்கா. பேரு தான் பிராட்வே. ஒரு கார் கூட உள்ள போயிடுவார். அவ்வளவு சொல்லுவாருக்கா. இப்ப எல்லாம் அப்படிதான். இங்க மந்தவழியில இருந்து இந்த கோடியில இருந்து இங்க வரத்துக்கு 25 நிமிடம் ஆச்சு. ஏன்னா இந்த பக்கம் பொம்மை அந்த பக்கம் வண்டி யாரையும் சொல்ல முடியாது. ஆனா நம்மள அழுதுன்னு வந்தான்னு சொன்னா ஒரு பெரிய விஸ்வகர்மா நடக்கும். ஏன்னா ரோடு இருந்தது தானே கார் போறதுக்கு. அதே மாதிரி இந்த காசியில பார்த்தேன்னா எல்லாமே ரொம்ப குறுகினதான சந்து கொண்டா இருக்கான். பாயிண்ட் இருக்க ஒரு வீட்டுக்கு முன்னால சென்னையில இந்த ஜன்னல் உள்ள ஒருத்தர் அவர் டுக்ரீங்கரனேன்னு வியாக்கரணம் ஒன்று பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் பார்த்த, 2வது நாள் பார்த்த, 3வது நாள் பார்த்த. என்ன வயசு இருக்குன்னு பார்த்த 92. இது வியாக்கரணம் வாசிக்கிற சமயமா? எப்ப வாசிக்கணும் வியாக்கரணம்? 15-16 வயசு. ஏன்னா வியாக்கரணங்கள்லாம் நொற்று பண்ண வேண்டியது எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கு. தர்க்க வியாக்கரணங்கள்லாம் இப்படி நொற்றுவா இருக்கணும். அப்பதான் அது மறுபடியும் அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். 92 வயசுல இவர் ஒவ்வொரு தாத்துவா அதனுடைய அர்த்தமா நொற்று பண்ணிட்டே இருக்க ஏறாதுன்னு. மனுஷனுக்கு சின்ன வயசுல நொற்றுப்படும். எப்பவுமே அவனுக்கு ஒரு 15-25 வயசுக்குள்ள நல்லா நொற்று பண்ணிடணும். இப்ப நாங்கெல்லாம் 1000 பக்கம் வேதம் இருந்தால் அந்த 1000 பக்கமும் நோட்டு பண்ணியாச்சு. எங்க கேட்டாலும் சொல்லும். இது சாஸ்திரம், நியாயமோ, வியாக்கரணமோ இதெல்லாம் அப்பவே சின்ன வயசுல நோட்டு பண்ணது. அதனால அப்படியே அதுவே அப்ப அனாலிசிஸ் தெரியாது. தர்க்கசாஸ்திர வியாப்தி சொல்லுங்கன்னா ஏக்கமான இதெல்லாம் சொல்லணும். எப்படி வந்தது, ஏன் இதை பதம் போட்டு இதெல்லாம் தெரியாது. முதல்ல அப்ப நொட்டு தான் பண்ண முடியும். ஆனா வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன், 40 வயசாயிடுச்சுன்னா பவர் ஆஃப் அனாலிசிஸ் நல்லா வருமே தவிர நொற்று வராது. சின்ன வயசுல 10 தரம் பண்ணின படிச்சா நொற்று வராது. இங்க 50 தரம் படிச்சாதான் நொற்று ஆகும். சின்ன வயசுல நொற்று ஆனது அவர் வயசான பிறகு கூட ஞாபகம் இருக்கும். 40க்கு மேல நீங்க நொற்று பண்ணேன்னு வச்சுங்களேன், ஒரு 5-6 வருஷம் படிக்கலன்னா புதுசா இவ்வளவு கட்டுப்பட்டு நொற்று பண்ணேன் வேகமா போயிடும். அது மாதிரி அந்த சின்ன வயசுல தான் வியாக்கரணங்கள்லாம் படிக்கணும். இவர் 92 வயசுல காப்பு பாடத்தை நோட்டு பண்ணி இவர் பார்த்தார். அத்தியாத்ம வித்யா வித்யானா அப்ப படிப்புன்னு அதுக்கு அத்தியாத்ம வித்யா. அதான் இந்த ஜன்மாவில நீங்க பார்க்க வேண்டியது அத்தியாத்ம வித்யா. மோட்சத்துக்காக வர வேண்டியது. பிறவிகள்ல மானிட பிறவியானது ரொம்ப கடக்கிறது. 84 லட்சம் ஜீவராசிகள், கொசு, யானை, பூனை இத்தனை எல்லாம் இருக்கு. அவைகள்லாம் மனிதனாக பிறக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம். குகாபியாமேவ மனுஷ்ய லோகம் அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்படி மானிட பிறவி கிடைச்சா இந்த கிடைச்சது
படத்தை தூக்க வேண்டியது, மறுபடியும் எழுதிக்கணும். வேற என்ன பண்றது? நீர் என்ன பண்றீங்க? ஆஹார நித்யா பயமைதுனானே சாமான்யமே தற்பது பெருநரானா. பசிச்சா சாப்பிடுறோம், தூக்கம் வந்தா தூங்குறோம், வேற ஒண்ணும் பண்ண போல தெரியலையே. ஆனா இந்த மனுஷனுக்கு இவன் தான் ஏதோ பண்றா போலையும், உலகத்துக்கு இவன் தான் காரணம் மாதிரியும் ஏதோ நினைச்சிட்டு இருக்கான், அலைஞ்சிட்டு இருக்கான். இப்போ காசு சம்பாதிச்ச போறாது, ரிட்டையர் ஆனப்புறம் நான் சாகிற வரையும் தான் எனக்கு காசு வேணும், பரலோகத்திலேயே நான் சுகமா இருக்கணும், 1-2 தர்ஷம் மாத்தம் பண்ணினா தேவையில்ல. இப்படி என்ன நினைச்சுட்டு இருக்கான்? திருப்தி இல்லாத மனுஷனாக தான் இவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனாலும் இந்த மனுஷ பிறவிங்கிறது ரொம்ப வெரி டிஃபிகல்ட் இருக்கு. ஏன்னா இந்த பிறவியெல்லாம் அடுத்த பிறவி இல்லாம நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கு வழி என்னன்னா யக்ஞம் குரு சரண பங்கஜமே வலப்யம் அப்படின்னு அந்த குருவானவர் கிடைக்கும். அந்த குருவை கண்டுபிடிச்சோம்னா கோபமே வரப்படாது. அந்த குருவுக்கு எப்ப இருந்தாலும் சாந்தமா நமக்கு நல்லதை சொல்லிட்டே இருக்கணும். அது போல ஒரு குரு கிடைக்கும்னு கேட்டோம். அது கிடைச்சாச்சுன்னு வச்சுக்கலேன், இனிமேல ஒண்ணு நீங்க கவலைப்பட வேண்டாம். போட்ல ஏறி உட்கார்ந்துச்சுன்னா நதிக்கு அக்கறையை தாண்டதானே போற. அது முதலைய போட்டு நஞ்சது மேல உட்கார்ந்தாதான் கஷ்டம். நிஜமான போட்டுல உட்கார்ந்தாலும் ஒரு கஷ்டமும் இல்லை, அவன் பக்கம் கொண்டு சேர்ந்துருவான், நீங்க இறங்க வேண்டியதுதான். அதே போல கர்ணதாரம்னு பேரு. கர்ணதாரம்னா போட்மேன். நல்ல போட்மேனா ஒரு குருவானவர் கிடைச்சிட்டாரையா ஒன்றும் கவலை இல்லை, கிடைக்காது போன. ஆகையால் இந்த மாநில பிறவின்னு இந்த ஒரு பிறவியினால அது ஆனா பெண்ணாங்கிறது அப்புறம் அதுக்குள்ள 56 விவகாரங்கள்லாம் சொல்லாது. மாநில பிறவியா கிடைச்சாலே அவன் எப்படி அந்தனராகவோ அந்நியனாகவோ எப்படி பிறந்தாலும் மோட்சம் உண்டுன்னு அதுல வித்தியாசம் இல்லை. இன்படி நீங்க இந்த கர்மா பண்ணுமா அந்த கர்மா பண்ணுமா இதுல வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனா மோட்சத்துக்கு எல்லாரும் அதுக்கு அர்ஹதை உள்ளவர்கள். தத் யோயோ தேவானாம் பிரத்யபுத்தியதா ததா ருஷீணாம் ததா மனுஷ்யானாம். ஆகையால் மனுஷ ஜன்மா கிடைச்சதுன்னா அதை போட்டப்படுறது ரொம்ப மோசமான ஒரு காரியம். இஹதே தவேதி தத சத்தியம் அஸ்தி நதே திஹாவேதின் மகதீவி நட்டி. இந்த ஜன்மாவில் நீங்க அந்த மோட்சத்தை அடைஞ்சிட்டாலையானால் பரவாயில்ல, இல்லைன்னா மறுபடியும் மானிட பிறகு கிடைக்கும்னு எப்ப சொல்லணும். ஒரு நாயாகவோ ஒரு மானாகவோ பிறந்தா அந்த குருவிட்ட இருந்து கேட்க முடியுமா? கேட்டா மட்டும் புரியுமா? ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப நாள் பரிபாலனை பண்ணினார், ரொம்ப நாள் பரிபாலனை பண்ணினார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு? நம்ம பரிபாலனை பண்ணது போதும்னு ஒரு வைராக்கியம் வந்துட்டு காட்டுக்கு போனார், தபஸ் பண்ணினார். ரொம்ப நாள் தபஸ் பண்ணினார். ஒரு நாளைக்கு சாயங்காலம் உனக்கு தபஸ் பண்றதுக்காக கை காலம் விட்டு சந்தியாவந்தனம் பண்ணோன்னு அந்த நதி கிட்ட போனார். போகும்பொழுது பூர்ண கர்ப்பிணியா இருக்கக்கூடியதான ஒரு மான் அங்க வந்து தீர்த்தத்தை குடிக்கிறதுக்காக வந்தது. அது வந்து வாய வச்சது, நான் தீர்த்தத்தை குடிக்கணும், அவ்வளவுதான் பாவம். அதுக்குள்ள எங்க இருந்தோ ஒரு சிம்மம் கத்தி. அந்த சிம்மம் கத்தினதுமே இந்த அம்மா மானருக்கு இதுக்கு ஒரு பயம் வந்து, அடாடா எங்க சிம்மம் இருக்கோ என்ன தெரியலையே, நான் பிராணனை விட்டா பரவாயில்ல, ரொம்ப நாள் வாழ்ந்துட்டேன், என் வயசுக்குள்ள ஒரு பையன் இருக்கானே அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சுட்டு முன்பிருந்து யோசனை பண்ணாம கங்கையில இக்கரையில இருந்து அக்கறை தாண்டறதுக்கு முயற்சி பண்ணு. அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு சொன்ன அம்மா அவனுடைய மனசை எம்பி தாங்கிட்ட. ஆனா அந்த வயசுல இருக்கக்கூடியதான குழந்தை நழுவி கங்கையில விழுந்து, இந்த தாயும் கங்கையில விழுந்துருந்து அதை பத்தி கேர் பண்ணாது, பிராணம் போயிடும். ஆனா இந்த குழந்தை கீழ் விழுந்ததுமே இந்த ராஜா பார்த்தார்ல, இதுவரைக்கும் தன் வாழ்க்கையில ஜனங்கள் எப்பொழுதும் சௌக்கியமாகவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு யோசனை பண்ணின ராஜா அவர் ஒரு குழந்தை பிறந்ததுமே தனக்கு அம்மா இல்லையேங்கிற ஒரு நினைப்பு வந்தது அவருக்கு. ஆஹா இவ்வளவு கஷ்டமாச்சு, இப்படிப்பட்டவளை நம்ம காப்பாத்தித்தானே ஆகணும் அப்படின்னு நினைச்சார். குடிச்சார், ஓடினார், அந்த குழந்தைய பிடிச்சுட்டார், கரைக்கு கொண்டு வந்துட்டார். இதெல்லாம் இன்ஸ்டன்டேனியஸ் டாக்டர். ரொம்ப நாளாக ஜனங்களுக்கு சகாயம் பண்ணி பண்ணி அந்த ஒரு மனுஷன் கஷ்டமா இருக்கும்போது கஷ்டமான நிலையில அவரை பார்க்க முடியாதான ஒரு பரிస్థితి வந்துட்டார். அப்புறம் பார்த்தார் என்ன ஆச்சு, இந்த குழந்தைய கொண்டு வந்தாச்சு, அதை வளர்க்கணும், அதுக்கு பால் இவர் எப்படி கொடுப்பார் தெரியாத அதை பண்ண முடியும். ஆனாச்ச
பால் கொடுக்க முடியல. என்ன பண்றது? இளம் பில்ல கொண்டு வந்து அதெல்லாம் மிக்சி இல்லையா, காட்டுல எங்க மிக்சி இருக்கு, கரண்ட் இருக்கு, அதை கல்லுல வச்சு அரைச்சு அதனுடைய வாயில விட்டு அதுக்கு தீர்த்தத்தை விட்டு அப்படி கொஞ்ச நாள் பார்த்து 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு தபஸ் பண்ணது 8 மணி நேரம் ஆச்சு, 6 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் இந்த குழந்தை சின்ன மான்குட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் போனா ஓநாய் தென்னாய் கொண்டு விடுமோதோ நினைச்சுட்டு அதை பார்த்துட்டே இருக்க, அதை பார்த்துட்டே தபஸ் பண்றேன்னா அதுக்கப்புறம் அதனுடைய ஓட்டத்தையும் இந்த பக்கம் அந்த பக்கம் நழுவுறது அதை கண்ணாக்குறதும் பார்த்த. அதுக்கப்புறம் தபசு கிருஷ்ணார்ப்பணம் மாத்திரம் மறந்து போயிடும். என்ன ஞானி நாமபி சேதாம்சி தேவி பகவதி ஈசா பலாதாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயட்சஸ். எவ்வளவு ஞானியா இருந்தாலும் எவ்வளவா இருந்தாலும் கொஞ்சம் ஏமாந்தா உங்க நல்ல காரியம் கேட்டு போயிடும். எப்பொழுதுமே நம்ம நல்லது பண்ணணும் நம்ம மனசுலயே அந்த சம்ஸ்காரம் பவர்ஃபுல்லா இருக்கணும். அது என்னடா ஆச்சுன்னு இப்படி மறந்து போச்சு, பிராணன் விடுற சந்தர்ப்பத்திலையும் கடைசியில் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டல. ஏன்னா அந்த மானையே நினைச்சுட்டு பிராணம் விட்டார். அப்ப எதை நினைச்சுண்டு மனுஷன் பிராணம் விடுவானோ கடைசியில என்ன அந்த உருவமாக அந்த பிறவியே மறுபடியும் வந்தது. அடுத்த பிறவியாக அவளுக்கு அவ வரும் பொழுது என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது கடைசியில மான்குட்டியா பிறந்தார், மானா பிறந்தார். ஆனா இவருக்கு பழைய சம்ஸ்காரம் இத்தனை வருஷம் ஜபம் பண்ணினாரோ இல்லையோ, அந்த பழைய சம்ஸ்காரத்தினால என்ன ஆச்சு அவளுக்குன்னு கேட்ட அந்த ரிஷிகளுடைய ஆசிரமத்திலேயே இருக்க ஆரம்பிச்ச. கேட்டுட்டே இருக்கார், ஒன்னும் புரியல. அவ சொல்லக்கூடியதான விவகாரங்கள் வாங்க. எம்மத்தம்மா அப்படி பேசி வந்திருக்கா, நீங்க பஜகோவிந்தம் எம்மத்தம்மா பாடு அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி முன்னால பாடணும்னு ஆசை. ரொம்ப அந்த பழைய சம்ஸ்காரமே அப்படியே இருக்கு. பார்த்தால இந்த நல்ல சம்ஸ்காரம் நமக்கு வரணுமே ஆனால் வாழ்நாள் முழுக்க நல்ல வழியிலேயே இருக்கணும். இது இப்படி எப்படி இருந்தா அப்ப ஞாபகம் வச்சுக்கிறது இதெல்லாம் கிடையாது. ஜன்மா முழுக்க நல்ல வழியிலேயே இருக்கணும். இப்படி அதிலேயே இருந்து அது நமக்கு புரியாத போனாலுமே அங்கேயே இருப்போம். நினைச்சார் பார்த்தார், கடைசியில என்ன ஆச்சுன்னு அந்த மகான்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தினால அடுத்த ஜென்மா மறுபடியும் மனுஷனா கிடைச்ச. அந்த மானிட பிறவியானது வந்த பிறகு அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஜடபரதன்னு பேரோட இருந்து ரகுகுண மகாராஜாவுக்கு எல்லாவற்றையும் சொல்லி அதுக்கப்புறம் க்ஷேமத்தை அடைஞ்சான்னு சொல்றேன். ஏன் சொல்ல வந்தேன்னா அதுக்காக நமக்கு நல்ல வழியிலேயே மனுஷன் இருக்கணும். நான் வயசான பிறகு சந்தியாவதனம் படிக்கிறேன், வயசான பிறகு பகவன் நாமா சொல்றேன், வேண்டாம் சார் நடக்காது. நிச்சயமா உங்களால சொல்ல முடியாது. சின்ன வயசுலயே நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு நல்ல வழி, 4 பேருக்கு நல்லது பண்ணணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத வரவழைக்கணும். சின்ன வழியிலேயே நம்ம பார்த்துட்டு அதை வரவழைக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் வேஸ்ட் பட்டு 92 வயசுல பகவத்கீதை இப்படி சொல்லிட்டு இருக்கல, டுப்புரைக்கரணைன்னு சொல்றேட, இது நியாயம் இல்ல சுவாமி. அதனால இந்த சந்தர்ப்பத்துல நீங்க என்ன பண்ணணும், பகவன் நாமாவை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எடுத்து கொடுத்தார். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூலவதே. பகவான தியானம் பண்ணதோ. கோவிந்தம், கோவிந்தம்னா கிருஷ்ணன் ஒரு அர்த்தம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். சாதாரணமாக தெரிஞ்சதுன்னா கிருஷ்ணன் அர்த்தம். பசுக்களை காப்பாத, கோவுன்னா பசு, கோபிகி விந்ததேஜி கோவிந்தா, பசுக்களை காப்பாற்றுறவர். பசுக்கள்னா அவரை எதிர்பார்க்கறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லணும். ஆனா கோசப்தத்துக்கு சம்ஸ்கிருத வேதம்னு அர்த்தம். அந்த வேதங்கள்னால போற்றப்படுபவர் கிருஷ்ணன் மட்டும் இல்ல, எந்த தெய்வத்தையாவது எடுத்துக்கோம். இதுக்குள்ள சண்டை போட்டக்கூடாது. சிவன் வசதியா, கிருஷ்ணன் வசதியா, இன்னொருத்தர் வசதியா, அம்பாள் வசதியா, இருக்கிறது ஒரே தத்துவம், வெவ்வேறு வேஷம் போட்டு இருக்கேன். இன்னைக்கு டிராமா ட்ரூப்ல சேர்ந்திருக்கேன் சார், இன்னைக்கு கீச்சகனா வேஷம் கட்டியிருக்கான். பீமசேன் வந்து குத்துன்னு குத்தினான், என்ன பண்றது, அந்த பக்கம் ஓடி போயிட்டான், வேற என்ன பண்றது. அடுத்த நாள் என்னன்னா இவனுக்கு பீமன் சான்ஸ் வந்தது, அவன் லேட்டா வந்தான், நீ லேட்டா பீமன் வேஷம் கட்டியாச்சு, ஹரிதாரம் பூச்சி கட்டியவருக்கு நீர் என்னடா என்ன நீர் கீட்டுக்கனா போடுங்க, அவன் ரிவெஞ்ச் எடுத்துட்டான். நீ சொல்ல முடியாது. ஐயா அதுபோலதான் உலகம் தான் நடக்க. அம்பாள் வசதியா, சிவன் வசதியா, இதுல விவகாரம் இந்த சண்டையில தான் போகும் உங்களுக்கு. அதனால்தான் பசுபதினு பரமேஸ்வரனுக்கு பேர். இதே அர்த்தம் தான். கோன்னு சொன்னா அங்கே பசுன்னு சொன்னேன். அம்பாளுக்கு என்ன பேரு, பசு பாச விமோச்சினி. நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன்னா வேதங்கள்ல சொல்லக்கூடியதான தத்துவங்கள்னா ஒரே தத்துவத்தை பலவிதமா சொல்றது. ஏன்னா
அவளுடைய மனசு எங்க லயிக்கிறதோ அதுக்கு தகுந்தா போற. தீபாவளி வருது, ஒருத்தருக்கு மைசூர் பாக்கு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வேற இன்னொரு ஸ்வீட் பிடிக்கும். பண்ற வாழ்க்கை எல்லாம் தெரியும், கடல் மாவு சக்கரை தான் சுவாமி அதெல்லாம். அதே மாதிரி வெவ்வேறு வேஷம் இருந்தாலும் வெவ்வேறு உருவம் இருந்தாலும் தப்பும் ஒண்ணுதான். ஆகையால் சொல்றார் அந்த பரம்பொருளை தியானம். பத கோவிந்த் பத கோவிந்த் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏன் மூடமதேன்னு சொன்னார்? ஏன்னா சமயத்துல எந்த சமயத்துல எது நம்ம பண்ணணுமோ அது அப்பொழுது பண்ணணும். எப்பொழுது நம்ம பண்ணணுமோ அதை கோட்டை விட்டுட்டு படிக்க வேண்டிய சமயத்துல படிக்காம விட்டு பரவ ரகுவம்சத்துல பிறந்த ராஜாக்கள்லாம் சொல்லும் பொழுது எவ்வனே விடையினா வார்த்தகே முனிவருத்தீனாம் யோகேன அந்தே தனுத்யகா. சின்ன வயசுல படிப்பாளாம், 20 வயசு வரைக்கும், 20ல இருந்து 40, 45 வரைக்கும் உலகத்துல எல்லாம் அனுபவிச்சு உலகத்தை எப்படி கட்டி காப்பாற்றுறது, 4 பேருக்கு பப்ளிக் சர்வீஸ் எப்படி பண்றது, இதை நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? எவ்வனே விடையினாம் வார்த்தகே முனிவருத்தீனா. மனுஷனுக்கு வேண்டியது காசோ புகழோ மற்ற பதார்த்தங்கள் மட்டும் இல்ல. அதுக்காக வேலை செய்யாதீங்க, நீங்க பகவானுக்காக பண்ணிட்டே இருங்க, தானா அது வரட்டும். ஐயம்மத்தமா வந்திருக்கேன் சொல்ற பத்தில அப்படி இருந்தவா சில பேர் உலகத்துல அப்படி இருந்திருக்க நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டா. அதே மாதிரி புகழுக்க நாம கவலைப்படக்கூடாது, தானா நம்மளை தேடிட்டு வரணும். அது மாதிரி எவ்வனே விடையினா பிறகு என்ன வார்த்தகே முனிவிருத்தினா. அந்த வார்த்தகே கிழத்தனம் வர தொடங்கிடுதுன்னா என்ன பண்ணு? முனிவிருத்தினா பகவன் நாமாவை சொல்லுங்க, அடுத்த ஜெனரேஷன் நல்ல வழி எப்படி இருக்கணுமோ அவளுக்கு காட்டி கொடுங்க. வார்த்தகே முனிவிருத்தினா 80 வயசு ஆயிடுதுன்னு வச்சுக்கிறேன், எனக்கு என்ன ஆகல ஆயிடுதுன்னா அப்புறம் என்னடா யோகேன அந்தே தனுத்யதா. சமாதி எடுத்துட்டு யோகத்தை. ஏன்னா அப்படிப்பட்டவா மனுஷால் இருந்தா உலகத்துல இருக்கிறவளுக்கு மனசு நிம்மதி வரும். அப்படி இருக்கணும். அது மாதிரி எந்த வயசுல எது படிக்கணுமோ அதை படிக்காமல் வேதாந்தத்தை அனுபவிச்சு சிவத்த குருனுடைய ஒரு சந்தர்ப்பத்துக்கு அவருடைய பாதங்களை முடிச்சுண்டு அதனால க்ஷேமத்தை அடையக்கூடியதான வயசு வந்த பிறகும் இன்னும் வியாக்கரணத்திலேயே மண்டையை உடைச்சுட்டு இருக்கேட, வேண்டாமப்பா, உங்களால அது பண்ண முடியாது, இது பெட்டர் ஆப்ஷன், இதுதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கா பத கோவிந்தம் பத கோவிந்தம் கோவிந்தம் பத முடமத்தே சம்பிராப்தே சந்நிகிதே காலே. வியாக்கரணம் படிக்கப்படாதுன்னு சொன்னல, எப்ப படிக்க வேண்டாம்? சந்நிகிதே காலே, டெத்து கிட்ட வந்த பிறகு 92 வயசு நஷ்டதா எப்பொருடா இவ்வளவு வந்த பிறகு இனிமேல ஆரம்பிச்சோம்னா எப்ப இது வருது? ப்ரிஃபரன்சஸ் நல்லா இல்ல. அதனால நீங்க வேதாந்தத்தை வாசிக்கணும், அதான் நாம சொல்லணும், பக்தியை வரவழைச்சுக்கணும், உங்களால முடிஞ்ச வரைக்கும் லோகத்துல மனுஷாளுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரட்சதி டுக்குறிஞ்சுக்கரணே. இந்த டுக்குறிஞ்சுக்கரணே நொற்று மண்டையில இந்த தாத்துக்களும் வியாக்கரணங்களும் சப்தஜாலம் மகாரண்யம் சித்தவிப்ரமஹேதுகம். சில பேர் இனிமையா பேசணும் அப்படின்னு நினைச்சுண்டு அதுக்காகவே பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ், ஜர்னலிசம் கோர்ஸ். எப்ப சார்? 95 வயசுலயா? ஏதோ 15 வயசு 20 வயசு இப்படி வாக்குன்னா அது ஒரு விவகாரம் உண்டு. சில பேருக்கு இது நேச்சுரலா வரும், சில பேர் வளர்ச்சிருப்பா. ஸ்பீக்கர்ஸ் நாட் born, they are made. இப்படி எல்லாம் புத்தகங்கள்லாம் இருக்கு, இந்த டைட்டிலேயே புத்தகம்லாம் இருக்கு. ஆனா விவகாரம் என்ன, அதுக்கு ஒரு வயசு உண்டு. ஆனா ஒரு ஸ்டேஜ் ஆனப்புறம் நம்மளால 10 பேருக்கு என்ன நல்லது நடக்கிறது, இது ஒவ்வொரு க்ஷணம் ஒவ்வொரு நாள் நீங்க நினைக்கணும். இன்னொன்னு அந்த பகவான தியானம். நீங்க பகவான தியானம் பண்ணீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல மனுஷாளுக்கு க்ஷேமம் தான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த தத்துவம். நான் முன்னால சொன்னபடி இந்த பஜகோவிந்தம்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது பாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகமாகவே ரொம்ப கஷ்டம். பார்ப்போம் பகவான் விட்ட வழியில